செல்வநாயகம் திரு செல்வநாயகம் அவரிடத்துல கேக்குறேன். அவரு பதில் சொல்லிட்டே வந்தவரு ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு, சார் இது இன்ஜினியரிங் காலேஜ் போட்ட பிளான், நான் ஒன்னும் பண்ண முடியாது, இது எங்கட நீங்க உங்களை பதில் சொல்ல விரும்பல சார், வைங்க சார் போன்ன்றாரு, வைங்க சார் போனுங்கிறாரு. நான் கேக்குறேன், என் மக்கள் 3 லட்சம் பேரு ஒருத்தரும் அதிகாரிகிட்ட பேச முடியாதுங்கிறதுனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் வைக்கிறாங்க, எம்எல்ஏன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, நாங்க வர்றோம். எங்களை போன வெய்யி அப்படின்னு சொல்றாருன்னா என்னை அவமதித்தா நான் கருதவில்லை, தொகுதி மக்களை அவமதித்தா கருதுகிறேன். நான் கேட்கறது என்னன்னா, என்னுடைய அதே மாதிரி கடந்த மாதம் 30 கோடி ரூபாயை மாநகராட்சி டெண்டர் விட்டாங்க. அது யாரு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல, மக்கள் பிரிதா எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களா விட்டுக்கிட்டாங்க, அவங்கள பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய நீண்ட பட்டியலை மக்களுடைய தேவைகளுக்காக கொடுத்திருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஜாகிர் அம்மாபாளையத்தில் ஒரு 2வது டிவிஷன்ல கவுன்சிலர் இருக்கிறாரு. நான் எம்எல்ஏ ஃபண்ட்ல எந்த வேலையை செஞ்ச திட்டம் போட்டாலும் உடனே அவர் தடுத்துருவாரு, உடனே தடுத்துருவாரு. சாக்கடை போடுறதுக்காக ஒரு 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பூஜை போட்டேன், அதை மக்களை சொல்லிட்டு தடுத்தாரு. ரேஷன் கடை கட்டுறதுக்கு, இந்த அங்கன்வாடி மையம் கட்டுறதுக்கு 16 லட்சம் பணத்தை ஒதுக்குனேன், அதையும் தடுத்து நிறுத்திட்டாரு. இப்ப ஒரு கக்கூஸ் இருந்துச்சு, அதை இடிச்சு விட்டு அங்க ரேஷன் கடை கட்டலாம்னு நான் கடுமையா முயற்சி பண்றேன், அதையும் தடுத்து நிறுத்துறாரு. 2வது வார்டு கவுன்சிலர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு வார்டுல இதே மாதிரிதாங்க. என்னால ஓரியாட முடியலீங்க, என்னால ஓரியாட முடியல, மன உளைச்சல். அதனால நான் இப்ப என்ன வந்திருக்கேன்னா, எனக்கு எம்எல்ஏ பதவி போட்ட மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும். இங்க மாநகராட்சி ஆபீஸ்னாச்சும் கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, ஏதாச்சும் குப்பை கிப்பை அல்ற வேலை இருந்தா கொடுங்க, நான் அதை செஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லிப்படுறேன். அம்மா நீங்க ஓட்டு போட்டீங்க, அண்ணா நீ எனக்கு ஓட்டு போட்டீங்க, நான் மாநகராட்சி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், மாநகராட்சி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், சம்பளம்லாம் வேலை செய்யறேன். என்ன காரணம், அரசாங்கம் 1,04,900 ரூபாய் சம்பளம் கொடுக்குது. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஊரா சுத்தி வர்றேன். நான் அவங்க சொல்ற வேலை எதுவும் செய்ய முடியல. நான் யார்கிட்ட போய் குறை சொல்லிட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் வருகிறார், முதலமைச்சர் இடத்துல நான் கேள்வி கேட்க போறேன். அப்புறம் நான் கேட்டேன், நூலகம் வேணும்னு கேட்டேன், முதலமைச்சர் கொடுக்கிறாரு. வெள்ளி தொழில் பூங்கா வேணும்னு கேட்டேன், கொடுக்கிறாரு. நம்ம புதுரோட்ல பெரிய ரவுண்டானா வேணும்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கேட்டேன், மேல எல்லாம் கேட்டேன், அவங்க கொடுக்கறாங்க. ஆனா இங்க சேலம் மாநகரத்துல ஒரே ஒரு அதிகாரி கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. இன்னமும் சொல்றேன், பட்டியல் போடுறேன், ஒரு அதிகாரிக்கும் மாசம் எவ்வளவு, தினசரி எவ்வளவு, என்ன இதுங்கிற பட்டியல் பண்ணாலும் கூட நான் மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு போன பின்னாடி நான் கொடுக்குறேன். இன்னும் கூட உங்களுக்கு நிறைய பேசணும்னு நினைச்சேன். மாநகராட்சி உயர் அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகளா இருக்கிறாங்க. புதிதாக ஆணையாளர் வந்திருக்கிறார், அவரும் நல்ல நேர்மையான அதிகாரி. அவர்களெல்லாம் கேண்டு கூட்டத்தின் கிணங்க இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். சார், கிரிவல பாதைக்கு இங்க பாருங்க, சேலம் மாநகராட்சி கிரிவல பாதை 94 லட்சம் ரூபாய் மதிப்பில் போடப்பட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. பாருங்க பாருங்க, நிறைவேற்றப்பட்ட பணி. இது பேர் என்ன, கிரிவல பாதை. கிரிவல பாதை, அந்த கிரிவல பாதை என்னன்னா, நம்ம குரங்கு சாவடி அந்த மலர் இல்லங்க, பெருமாள் மலை சுத்தி வர்ற பாதை. அந்த கிரிவல போடுறதுக்கு பதிலா எங்கேயோ ஒரு ரோட்டை போட்டு 94 லட்சம் ரூபாய் கிரிவல பாதை பேர் வச்சுட்டாங்க. இது ஒரு கிரிவல பாதை காணும் தான், கிணத்த காணும் வடிவல் சொல்லும் போது கிரிவல பாதை காணும். ஏங்க நிதி ஒதுக்குறது தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இயங்குகிற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தான் நிதி ஒதுக்குது. சார் இல்ல சார், என்ற போன்ல பேசும்போது போனை வெய்யி உங்களோட பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு உயர் அதிகாரி சொல்றாரு. வந்தா சந்திக்கிறேன், இல்லன்னா இங்க உட்கார்ந்து இருப்பேன். தெரியலங்க, என்னன்னு தெரியல. நீங்க தான் கேட்டு சொல்லுங்க, நீங்க தான் கேட்டு சொல்லணும், நீங்க தான் கேட்டு சொல்லணும்.